இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இந்த நாட்கள் கடைசி நாட்கள் எழும்பி இருக்கிறார்கள். அநேகர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்யமாய் வைத்திருக்கிறதுக்கு தான் கர்த்தர் சிலுவையில மறைச்சு தொங்குனாராம். நம்மளை ஐஸ்வர்யமான ஆக்குறதுக்கு தான் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? கல்வாரி சிலுவையில ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை சிந்தி கொடுத்ததுக்கு நீ ஐஸ்வர்யமா வாழ்றதுக்கா? நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளை அவருடைய பிள்ளையாய் மாற்றி நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படியாகத்தான் நம்மளை ஆண்டவருக்கு ரட்சித்திருக்கிறார். நமக்காகத்தான் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஒண்ணு நீங்க 10 வீடும் 10 காரும் வாங்கி போறதுக்காக தேச சிலுவையில மறைச்சாரா? எந்த உபதேசம் இதெல்லாம் உபதேசிச்சுட்டு இருக்கீங்க? செழிப்பு உபதேசம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் கல்வாரி சிலுவையில் ரத்த சிந்தினேன், உன்னுடைய பாவங்களுக்காக நான் ரத்த சிந்தினேன், உன்னுடைய சாபங்களுக்காக நான் ரத்த சிந்தினேன், உன்னுடைய நோய்களுக்காக நான் ரத்த சிந்தனைங்கிறாரு. எந்த வசனத்துல இருக்கு? ஏன் தேவனுடைய வார்த்தையை இப்படி புரட்டுகிறீர்கள்? ஏன் புரட்டுகிறீர்கள்? சரி, நான் நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் எந்த பரிசுத்தவான் பைபிள் பிரகாரத்துல, எந்த பரிசுத்தவான் புதிய ஏற்பாட்டுல உங்களை மாதிரி ஐஸ்வர்யமா எந்த பரிசுத்தவான் வாழ்ந்தார்? இப்ப இருக்கிறாங்களே இந்த கையில ஒரு முரட்டு காப்பையும் போட்டுக்கிட்டு, கழுத்துல முரட்டு செயினையும் போட்டுக்கிட்டு, கள்ள ஓ நாய்க்குட்ட